இந்நாளிலும் ஆண்டவர் தியானமாய் தந்திருக்கிற வேத பகுதி என்னவென்று சொன்னால் சங்கீதம் 46வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 46வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டது. கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாய் காப்பாற்றி கரம் பிடித்து நடத்துகிற நல் மேய்ப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களுக்கு பெரியவராய் இந்நாளிலும் எங்களோடு இருக்கிறபடினாலும் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரை தந்திருக்கிற இந்த வேத வாக்கியத்தின் மூலமாய் பிள்ளைகளோடு என்ன பேச சித்தமாக இருக்கிறீரோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் பிள்ளைகளோடு பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பேசுகிற அடியனை கேட்கிற பிள்ளைகளை முழுவதுமாய் உம்முடைய கரத்தில் தருகிறோம். ஆண்டவரே, எங்களை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அவன் பிள்ளைகளுடைய உள்ளங்களை நீர் ஆட்கொண்டு நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நல்ல நிலத்தில் விதைக்கப்படும் வண்ணமாய் பிள்ளைகளுடைய இருதயத்தை பண்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆவலோடு எதிர்பார்க்கிற பிள்ளைகளுக்கு நல்ல போஜனத்தின் பதார்த்தங்களை கொடுத்தல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் பாதைக்கு நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசியுங்கள் வரிசை கூட சங்கீதம் 46வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசியுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமும் அப்பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியான தேவனுடைய பிள்ளை ஆண்டுடைய வார்த்தை என்னவென்று சொன்னால், தேவன் நமக்கு அடைக்கலமும் 2வது பலனும் 3வது ஆபத்து காலத்தில் ஏற்ற அனுகூல துணையுமாய் கர்த்தர் நமக்கு இருக்க போகிறார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார் என்கிற வார்த்தை ஒருவேளை நம்ம எல்லாரும் அறிந்திருக்கலாம், இல்லை ருசித்தவர்களா இருக்கலாம், இல்லை ருசித்து கொண்டே இருக்கிறவர்களா இருக்கலாம். ஆனால் இங்கே சொல்லப்படுகிற அவன் கோராக் என்கிற அவன் ஸ்தோத்திர துதி ஆராதனை செய்கிறவனுடைய மகனாகி இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஆராதனை வீரனுடைய மகன் சொல்லுகிற ஒரு காரியம், கர்த்தர் அவன் ஸ்தோத்திரம் அவர் எனக்கு அனுகூலமான துணையுமாய் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் தன்னிடத்தில் அறிக்கை பண்ணினவராய் அவன் இஸ்ரவேல் ஜனத்தாரிடத்தில் சொல்லுகிறான், கர்த்தர் அனுகூல துணையுமாய் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அபியான தேவனுடைய பிள்ளை இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை ருசித்தவனாய் உங்கள் முன்பதாக சொல்லுகிறவனாய் நான் இருக்கிறேன். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அவர் அனுகூல துணையுமாய் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 46 2வது வசனத்தை வாசியுங்கள். ஆகையால் பூமியின் நிலை மாறி போனாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஆபத்து நாளை குறித்து, ஒரு ஆபத்து தருணத்தை குறித்து அந்த ஆராதனை வீரர் சொல்லுகிறது போல, அருமையான தேவனுடைய பிள்ளைய மலை சரிந்து போய் சமுத்திரத்தில் விழுகிறது போல உன்னுடைய நிலையெல்லாம் அபத்தமாகி போய் சமுத்திரத்தில் விழுகிறது போல ஆழ விழுகிற ஒரு சூழ்நிலையா இருந்தாலும், அல்லேலூயா, அல்லேலூயா, அந்த ஆபத்து காலத்தில் கர்த்தர் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேரை பார்ப்போம் என்று சொன்னால் அவர் நாட்களை எண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. குறிப்பா சொல்லப்போனா இன்னும் 8 நாள் தான் இருக்கு,
இல்லை இன்னும் 7 நாள் தான் இருக்கு. சுத்தரா என்ன செய்ய போறேன்? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் ஒரு சில மாசம் தான் இருக்கு, நான் என்ன செய்ய போறேன்? இந்த மாதம் நான் எப்படி நடத்தப்பட போறேன்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிற இந்த ஆபத்தான சூழ்நிலை கர்த்தர் உனக்கு அனுகூல துணையுமாய் இருப்பார். கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க. 3வது வசனத்தை வாசியுங்கள். அவர் அனுகூலமாய் துணையுமாய் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிற காரியத்துடைய காரியம் விளங்குகிறது. வாசிங்க. அது ஜலங்கள் அவன் கொந்தளித்து பொங்கி அது பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்படோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அபியான தேவனுடைய பிள்ளையே, அந்த அனுகூலமான கர்த்தருடைய துணை உன்னை பயப்படாமல் நிற்க வைக்குமாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இருக்கிறது போல பயந்து சோத்திரம் போகும்போது பயம், வரும்போது பயம், ஒரு காரியத்தை செய்யும் போது பயம், அவனுக்கு ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் பயம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு திட்டத்தை தீட்டும் போது பயம், ஒரு செயலாற்றும் பொழுது பயம், ஜெபம் பண்ணும் பொழுது பயம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜபிச்சு முடிச்சாலும் பயம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை ஜலம் பொங்கி மேலே எழும்பி பர்வதங்கள் அதிர பண்ணும்படிக்கு வாழ்க்கை அதிர்ந்து போனாலும் அல்லேலூயா, உன்னை பயப்படாமல் கர்த்தர் ஆபத்தின் நாளிலே அனுகூல துணையுமாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 4வது வசனத்தை வாசிங்கள். ஒரு நதி உண்டு, அது நீர் கால்கள் தேவனின் நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அப்படி ஸ்தோத்திரம். மலைகளுடைய காரியத்தை பார்த்தோம், வெள்ளம் பெருகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இங்கே நதியின் ஒரு காரியத்தை சொல்லப்படுகிறது. இங்கே ஒரு நதி உண்டாயிருக்கிறது. அந்த நதி ஜீவ நீரூற்றினால் நிரம்ப இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, மலையுடைய சூழ்நிலையை விட்டுடுங்க, அவன் ஜலம் பொங்கி வருகிற சூழ்நிலையை விட்டுடுங்க. இங்கே ஒரு நதி உண்டாயிருக்கிறது, இதை உன் வாழ்க்கையில பாய விடு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய ஜீவ தண்ணீரை வாழ்க்கையில பாய விடு. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை வாழ்க்கையில செயல்பட விடு. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை உனக்கு திட்டம் பண்ண விடு. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருக்கு முன் சென்று நடத்த வை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஜீவ நீரூற்று அவன் தேவனுடைய சமூகத்தை சூழ்ந்து நிற்கிறதாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்துதல் அவன் தேவனுடைய சமூகத்தை சூழ்ந்திருக்க என்று சொன்னால், அவன் உன்னையும் உன் வாழ்க்கையும் குடும்பத்தையும் அது சூழ்ந்து நிற்க வல்லது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றால், ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகள் சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அவன் என் பலவீனத்தை குறித்து நான் மேன்மை அடைகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சொல்ல முடியுமா? யாருக்காவது சொல்ல முடியும், பாஸ்டர் எங்களுக்கு பலவீனம், இந்த பலவீனத்தினால அவன் எங்க கட்டுகள் நிமித்தமாய் நான் மிகவும் சந்தோஷப்பட்டிருக்கிறேன். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறான், இந்த வந்திருக்கிற இந்த பலவீனத்தினால் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா. ஏன் சொன்னா இந்த பலவீனத்தினால கிறிஸ்துவின் மகிமையும் கிருபையும் வெளிப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு சூழ்நிற்கிற அந்த பயத்துடைய நிலையில அவன் கர்த்தருடைய மகிமை விளங்குகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன செய்ய போகிற இந்த கேள்வியான நிலையில கர்த்தருடைய மகிமை விளங்குகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்னொருக்கும் கர்த்தரை எடுத்துக்கொண்டு போவாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நிறைய பேருக்கு ஸ்தோத்திரம் ஒரு எண்ணம் தோண்டப்படுகிற ஒரு எண்ணம் என்னன்னா, ஸ்தோத்திரம் நிக்கல சபையில் என்ன செய்யல, இந்த எண்ணம் நிக்கல. ஸ்தோத்திரம். ஒரு இடுக்கமான நெருக்கமான சூழ்நிலை நிற்கும்போது எல்லாரையும் கேட்போம். அதிகமாக கேட்குற ஒரு காரியம், காதுகளில் விழுகிற ஒரு காரியம், ஆண்டவரை என்ன எடுத்துக்கோங்க. அல்லேலூயா. எப்படி? ஹலோ, எப்படி? என்னை எடுத்துக்கோங்க ஆண்டவரே, எனக்கு கஷ்டமா இருக்கான என்னை எடுத்துக்கோங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே இந்த வாழ்க்கை வேண்டாம், எனக்கு எடுத்துக்கோங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எப்படி இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம், என்ன சொல்லுவோம்? சொல்ல மாட்டியால சொல்லுவோம். பாஜா நாங்கள் தனியாரையில் தான் சொல்லுவோம். சோதனம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் யாரா இருக்கிறீங்க? ஆண்டவருடைய மனவாட்டியா இருக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் யாரா இருக்கிறாரு? ஹலோ, ஆண்டவர் யாரா இருக்கிறாரு? மனவாட்டியா இருக்கிறார், மனவாளனா இருக்கிறார். நாம யாரா இருக்கிறோம்? சோதரம். இப்போ வேத புத்தகத்தில் ஆண்டவர் கர்த்தருடைய வருகையை எப்படி வர்ணிச்சிருக்கிறார்? அப்படி சோதரம் மனவாட்டி மனவாளனுடைய காரியமாய் வர்ணிச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மனவாட்டி நல்ல ஆயத்தமாய் இருந்தால் மணவாளன் எப்ப வருகிறார் தெரியாது. என் நேரமும் ஆயத்தமாய் இருந்தால் மணவாளன் வரும்போது மணவாட்டியை கூட்டிட்டு போறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இந்த சபையாகிய மணவாட்டி என்ன செஞ்சு கொண்டிருக்கிறது? ஆண்டவரை என்னை எடுத்துக்கோங்க. சோதரம். அல்லேலூயா. என்னை எடுத்துடுங்க ஆண்டவரை. அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். உலகத்துல பாருங்க சோதரம், மணவாட்டி மணவாளனை தேடி ஓடி போனா என்னன்னு சொல்லுவாங்க? சோதரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஹலோ, மணவாட்டி ஒரு மணவாளனை தேடி போயிட்டான்னு வச்சுப்போம். அல்லேலூயா. உலகம் என்ன செய்யும்? பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொல்லுவாங்க? சோதரம். ஊரார் என்ன சொல்லும்? அல்லேலூயா. ஆனா மணவாட்டியா இருக்கிற நாம கேட்கிறோம், என்ன சீக்கிரமா எடுத்துக்கோ, என்ன சீக்கிரமா எடுத்துக்கோ. அல்லேலூயா, அல்லேலூயா. யாரும் கேட்கறதில்ல மணவாளனை சீக்கிரம் வாரோன்னு யாரும் கேட்கறதில்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. மணவாளன் வந்து உன்னை கூட்டிட்டு போவார் என்று சொன்னால் அது மகிமை உள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இது மணவாட்டி போனோம் நினைச்சா அது கேவலமான காரியமா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை உனக்கு இக்கட்டான நேரத்தில் உன் வாழ்க்கையில இருந்து நீ போகணும்னு உனக்கு தீர்மானம் வந்துச்சுன்னா நீ கேள, ஆண்டவரே என் வாழ்க்கையில சீக்கிரம் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சூழ்நிலை ஆண்டவர் நீ சீக்கிரம் வர நீ போனன்னு கேட்காத. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னு சொன்னா கர்த்தர் உனக்கு அனுகூல துணையுமா இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்களுக்கு பலன் தருகிறவராயும் சத்துவத்தை அருளி செய்கிறவராய் கிருபையை பொழிகிறவராயும் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மணவாட்டியா இருக்கிற தேவ சபையே, அவன் நீ ஆண்டவர் சமுத்திரம் என்னை எடுத்துக்கவே கேட்காத, மணவாளனே சீக்கிரம் வாரோன்னு கேளு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மணவாட்டி இனி ஆண்டவரை எடுத்துக்கணும், நான் உயிர் வாழண்டா, எனக்கு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. இனி வருகிற சூழ்நிலையும் அவன் எனக்கு வரும், எனக்கு கேவலம், எனக்கு தலை நிமிக்க முடியாது, என் பிள்ளைகளால நான் கஷ்டப்பட போறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு வாழ பிடிக்கல, என்னை எடுத்துக்கோன்னு சொல்லாதீங்க. அது கேவலமான காரியம். நீ கேளு, உனக்கு சூழ்நிலை இறுக்கமாய் நெருக்கமாய் போகும் என்று சொன்னால் நீ மணவாளனை வாழ்க்கையில வாரம் என்று சொல்லி கேளு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்நாட்கள்ல சில பேருக்கு அவன் இயேசு இல்லாம அவன் சோத்திர வாழ்க்கையெல்லாம் தள்ளாடி போய்கொண்டே இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா.
மலவாளனை கூப்பிடாம சோத்திரம் அவன் வாழ்க்கை நிலை மாறி கொண்டு போயிரு. சில பேருடைய வாழ்க்கையெல்லாம் இயேசு இல்லாம ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. எப்படி இயேசு இல்லாம ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. அல்லேலூயா. ரொம்ப ஆனந்தம். சோதரம் இயேசு இல்லாம, ஜெபம் இல்லாம, வேத வாசிப்பு இல்லாம ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. 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 வெள்ளம் பெருகிறது போல அவன் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகிறான். ஒரு பெரிய இக்கட்டு காத்து இருக்குது பிள்ளைய. அல்லேலூயா. இந்த இயேசு இல்லாத வாழ்க்கையில சந்தோஷமா இருந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, வேத வாசிப்பு இல்லாமல் ஜெபம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைய, வாழ்க்கையில பெரிய ஒரு காரியம் சம்பவிக்க இருக்கிறான். அல்லேலூயா. 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 ஆண்டவர் சமூகத்தில் மணவாளனுடைய வாழ்க்கையில வாரம் என்று சொல்லி இயேசுவை மறுபடியும் ஏற்றுக்கொள்வாய் என்று சொன்னால் கர்த்தர் உனக்கு அனுகூல துணையுமாயிருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் உனக்கு பலனாய் இருப்பார். அல்லேலூயா. 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 சோத்திரம். 2 நாளாகமம் சோத்திரம் 20வது அதிகாரம். 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்கள். அம்மன் புத்திரரும் அவர்களோட அப்புறத்தில் உள்ள விரோதமாய் சில வந்து ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறை இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். போதும். அல்லேலூயா. 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 இங்கே வேத வசனத்தை பார்க்கும் பொழுது திருப்பிக்கொங்கள். இயேசு சங்கீதம் 46, சங்கீதம் 46 சோதரம் அவன் 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன், நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். பூமியிலே பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அல்லேலூயா. 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 அவன் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சேனையின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இதை குறித்து பார்க்கும் பொழுது ஒரு பெரிய பாடலில் சத்தம் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்கிறது உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி கர்த்தர் என்னோடு இருக்கிறார், ஒரு பெரிய சத்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. இவன் ஆராதனை வீரனுடைய மகன். அல்லேலூயா. இவன் ஆராதனை வீரனா இருக்கிற இஸ்ரவேல் ஜனத்தாரை பார்த்து சொல்லுகிறார், அவன் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறான் என்கிற ஆர்ப்பரிப்பு சத்தம் உண்டாகட்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. ஓ லா 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 லா. ஓ அல்லேலூயா. இயேசு நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு துணை உண்டு என்கிற ஒரு ஆனந்த சத்தம் உண்டாயிருக்கட்டும் என்று சொல்லி அப்படி இஸ்ரவேல் ஜனத்தாரிடத்தில் சொல்லுகிறதை பார்க்கலாம். அதே போல இந்த 4ஆம் புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு பெரிய ஒரு அவன் சோத்திர பாடல் சத்தம் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதை வாசிக்கும் 2 நாளாகமத்துடைய 20ஆம் வசனத்தை 20ஆவது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது போல யூத ராஜாவாகிய யோசபாத்துக்கு விரோதமாக, அல்லேலூயா, அல்லேலூயா, அவன் தேசத்துக்கு விரோதமாக அங்கே யுத்தம் அவன் நடைபெற இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் இதிலே ஸ்தோத்திரம் 20ஆவது அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது அங்கே மோவாபியரும்
அம்மோனியரும் சோத்திரம் மேயேனியரும் அவன் யூதா ராஜாவுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய வர்றாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. யாரெல்லாம் வராங்க? மோபியரும் அம்மோன் புத்திரர். சோத்திரம், அல்லேலூயா. வாசிங்க வேத வசனத்தை விட கூட வாசிங்க. 4வது சோத்திரம் 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் முடிய வாசியுங்கள். மனுஷர் கூட விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற அறிவித்தார்கள். பயந்து அல்லேலூயா, அல்லேலூயா. 1வது வசனத்தில் சொல்லப்பட்ட காரியத்தை உதவி செய்யக்கூடிய இவைகளுக்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியனுக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷோடு கூட. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் யூதா ராஜாவுக்கு எதிராக வர்றாங்க? ஹலோ, எத்தனை பேர்? யாரெல்லாம்? மோபியர், அம்மோனியர், அப்புறத்து மனுஷன். அல்லேலூயா. அந்த அப்புறத்து மனுஷன் என்று சொல்லும் பொழுது ஒரு குட்டி இடம் கூட சேர்த்து. அல்லேலூயா. மேயேனியர் என்று சொல்லப்படுகிற ஒரு இடம் கூட. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது இந்த மேயேனியர் என்று சொல்லுங்க தனித்து போராடக்குள்ள திறந்து கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தனித்து போராட வேண்டிய பலன் அவங்களுக்கு கிடையாது. அதாவது சோத்திரம் நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிற ஒரு பேச்சு வழக்கு, மின்னவர்த்தம் கொடி பிடிச்சிட்டு போனானா இவனும் பின்னாடி. அல்லேலூயா. அதே போல யூதா ராஜாவுக்கு அவன் சோத்திரம் படையெடுத்து வந்த அம்மோனியரோடும் சோத்திரம் மோவாயரோடும் சேரப்பட்ட, நாங்களும் வாரோன்னு சொல்லி சேரப்பட்ட ஒரு கூட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப யூதா ராஜாவுக்கு விரோதமாக எத்தனை பேர் இருக்காங்க? இப்ப 3 verses 1. அல்லேலூயா. 3 ராஜாக்கள் யுத்தம் ஒரு ராஜாவோட. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்கு விரோதமான எத்தனை சூழ்நிலைகள் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர், எங்க வாழ்க்கையில எங்களுக்கு விரோதமா 3 சூழ்நிலைக்கு மேல நிறைய இருக்கு பாஸ்டர் அப்படின்னு சொல்றவங்க கரங்க உயர்த்துங்க. நல்லா யோசித்து பதில் சொன்னா போதும். 3 ராஜாக்களை குறித்து பார்க்கிறோம். 3 விதமான சோத்திரம் அங்கே அவன் பொல்லாதவர்களை குறித்து பார்க்கிறோம், யுத்தம் பண்ணுகிறவர்களை குறித்து பார்க்கிறோம். அவன் ஒரு ராஜாவை குறித்தும் பார்க்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஒரு ராஜாவை உங்களை வச்சுக்கோங்க. உங்களுக்கு விரோதமா எத்தனை ராஜாக்கள் இருக்கிறாங்க? 3 மேலே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை இதே போல 3 போராட்டம் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா 3 கட்டம் ஜெயிக்க வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த யூத ராஜா செய்த காரியம் என்ன? அங்கே சொல்லப்படுகிற காரியம் அழகா இருக்கிற. அங்கே பார்க்கும் பொழுது 3க்கு 1 இந்த ராஜா இருக்கிறானா, இந்த ராஜாவுடைய நிலையை பார்க்கும்போது இவனுக்கு திரள் சேர கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கொஞ்சமான ஒரு ஜனம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கொஞ்சமான யுத்த வீரர்கள். அல்லேலூயா. ஒரு கொஞ்சமான பலன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுக்கு பயம் வருகிறது. அல்லேலூயா. அந்த யூத ராஜாவாகிய யோசபாத்துக்கு பயம் வருகிறது. அல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், அங்கே சொல்லப்பட அவன் பயத்தோடு ஆண்டவரை பாட தொடங்கினான். அல்லேலூயா.
உள்ளுக்குள்ள காரியத்தை குறித்து பயம் இருந்தாலும் இந்த ராஜா கர்த்தரை பாட ஆரம்பித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் என்ன பாடியிருப்பான் தெரியுமா? என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை, நல்ல கரங்களை தட்டி, என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும் வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வனைந்தனக்கா இந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்கா இந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே பாதைக்கு, ஆமென். ஆபத்திலே அரும் துணையே பாதைக்கு நல்ல, அல்லேலூயா. யூத ராஜா இவனமா பாடி இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் 3 ராஜாக்கள் எதிரே வருகிறார்கள். காரியத்தை பார்க்கும் போது பலன் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பயத்தோடு ஆண்டவரை பாட தொடங்குகிறான் தேவ பிள்ளையே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை தேட வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த பயத்தோட அவன் பாடினான். அவன் ஆபத்திலே அரும் துணையே பாதைக்கு தீபமிதே, ஆபத்திலே அரும் துணையே. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் நிச்சயம் பாடி இருப்பான். இவன் நம்மலாம் அங்கே பாடுகிறான் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. எதிரியை கண்டதோ பயத்தோடு அவன் பாடுகிறான் ஆண்டவன் நாமத்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன மறந்துடாதீங்க ஆண்டவரே, வல்ல ஜீவ வாக்குத்தத்தம் எல்லாம் எனக்கு தந்திருக்கிறீர். இந்த 3 சேனையை பார்க்கும்போது நான் செத்துட்டேன்னா வல்ல ஜீவ வாக்குத்தத்தம் எல்லாம் போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் பாட ஆரம்பிக்கிறான். அவன் ஆண்டவரை பாட ஆரம்பிக்கிறான். 5வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் அங்கே சொல்லப்படுகிறது. அவன் பாடிக்கொண்டே ஜபிக்க ஆரம்பித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் பாடிக்கொண்டே ஜபிக்க ஆரம்பிக்கிறான் தேவ பிள்ளையே. அவனுடைய ஜபம் ஆழமாய் இருக்கிறது. 5வது வசனத்தை வாசியுங்கள். யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்தில் முகப்பிலே வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன். தேவனே ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. ஒருவரும் மும்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. கரங்களை தட்டி ஆண்டவன் நாமத்தை மகிமைப்படுத்தும். அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே உம்மோடு ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவன் ஆண்டவர் சமத்துல அவன் பாடிக்கிட்டே ஆண்டவர் சமத்துல கேட்கிறான். தந்தானே துதிப்போமே தீரு சபையோரே, துதி பாடி பாடி தந்தானே துதிப்போமே. விந்தையாய் நமக்காய் தந்த நந்தமாக விண்ண கரியதோ நன்மை, மிக மிக விந்தையாய் நமக்கு நந்த நந்தமாக விண்ண கரியதோ நன்மை, மிக மிக தந்தான் துதிப்போமே. தீரு சபையோ ரே கவி பாடி பாடி தந்தா துதிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் பாடி பாடி பாடி, முதலாவது அவன் எதிரிகளை கண்டதோ அவன் பாடுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை மறவா இயேசுநாதான்னு பாடுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது அவன் பாடி ஆண்டவன் நாமத்தை மகிமைப்படுத்தின பின்பாடு ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுகிறான். அல்லேலூயா,
அல்லேலூயா. எனக்கு நீர் துணையா நிற்கிறவர், எனக்கு நீர் பலனா நிற்க அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே இந்த யுத்தம் உம்முடையது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், ஆண்டவருடைய மேலே கிருபை வல்லமை உள்ளது, உமக்கு மகிமை உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதும் அவன் தேவ நாமத்தை குறித்து அறிக்கை பண்ணி ஆண்டவர் நாமத்தை பாடுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, தொடர்ந்து அவன் ஜெபம் பண்ணிக்கொண்டே பாடிக்கொண்டே ஜெபம் பண்ணி அவன் 13வது வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, அவன் யாகாசியேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கு வார்த்தை உண்டாயிற்று? யாருக்கு வார்த்தை உண்டாயிற்று? யாகாசியேலுக்கு வார்த்தை உண்டாயிற்று. வாசிங்க 13ஆம் வசனத்தை வாசிங்க. யூதா கோத்திரத்தார் அனைவரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரன் ஆகிய ஏலேல் மகனாகிய பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியேல் என்னும் ஆசாபின் புத்திரனில் ஒருவனாகிய லேயன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை, கர்த்தருடைய வார்த்தையை உயர்த்துகிற அறிக்கையிடுகிற வார்த்தை உண்டாயிருக்கிற மனுஷனை கர்த்தர் எவ்வளவு அழகாக விவரித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏ டு இசட் அவனை விவரித்து உயர்த்துகிற ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளை, கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராய் வல்லது உண்டானால், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய இடையிலிருந்து உன்னை உயர்த்துகிறதுல ஏ டு இசட் தாழ்விலிருந்து உன்னை உயர்த்துகிற ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் இன்னார் 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 இன்னாருடைய குமாரன் என்று சொல்லி அவனிடத்தில் அவன் நாமத்தை உயர்த்துகிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவன் ஆண்டவருடைய வார்த்தை என்னவென்று சொன்னா நீ பயப்படாத. அல்லேலூயா, அல்லேலூயா. யுத்தத்தில் 3 ராஜாக்கள் நின்று அவன் பயத்தோடு பாடி ஜெபத்தோடு பாடி ஆண்டவருடைய வார்த்தை வந்ததுக்கு அப்புறமும் அவன் பாடிக்கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. வார்த்தை வருகிற நீ பயப்படாத. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், இந்த யுத்தம் கர்த்தருடையது. அல்லேலூயா. இந்த இக்கட்டு நிலை கர்த்தருடையது, இந்த ஆபத்தான நிலை கர்த்தருடையது, இந்த பரிபூர்ணமல்லாத நிலை கர்த்தருடையது. கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சூளை எல்லாம் கர்த்தருடையது என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், பாடு. ஒருவேளை இப்படி பாடி இருப்பான், தேவனே நானும் அது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதேயர் ஆவல் பூமியில் இன்னும் நெருங்கி சேர்வதேயன் ஆவல் பூமியில் மாவலிய கோரமாக மஞ்சிலுவை மீதினில் நான் கோவை தொங்க நேரிடி நோம் மாவலாயும் அன்பை சேர்வேன் தேவனே நாமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதேயர் ஆவல் பூமிகள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் ஆண்டவருடைய வார்த்தை பயப்படாது என்கிற வார்த்தை உண்டானதாம். அல்லேலூயா. அவன் சொல்லியிருப்பான், இந்த 3 ராஜாக்கள் முன்பதாக நான் தோற்று போனாலும் நான் சிறையிலிருந்து ஆண்டவர் உம்மை நோக்கி பார்ப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை இந்த சூழ்நிலை இக்கட்டாய் மாறி போனாலும் ஆண்டவர் நான் உம்மை நோக்கி பார்ப்பேன். அல்லேலூயா,
அல்லேலூயா. முதலாவது சத்துருவானவனுடைய சூழ்நிலையை கண்டதும் பயந்து ஆண்டவன் நாமத்தை துதிக்கிறான். அல்லேலூயா. அவன் ஆண்டவன் நாமத்தை பாடுகிறான். இரண்டாவது ஜெபம் பண்ணுகிறான். சோத்திர ஆண்டவர் சமூகத்தில் ஆழமாய் ஆண்டவருடைய பதிலுக்காக பலனுக்காக ஜெபம் பண்ணி ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துகிறான். அல்லேலூயா. மூன்றாவது கர்த்தருடைய வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் அவன் தைரியமாய் பாடி ஆண்டவன் நாமத்தை மகிமைப்படுத்துகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. சோத்திர இவனமாய் கர்த்தருடைய வார்த்தை வந்ததுக்கு பிற்பாடு அல்லேலூயா நீ பயப்படாத, இந்த யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லி ஆண்டவர் வார்த்தை கொடுத்ததுக்கு பிற்பாடு வேத வசனத்தில் பார்க்கும் பொழுது 18 23 வரைக்கும் அவன் வாசிக்கும் பொழுது அவன் யுத்த காலத்துக்கு போகிறான். அல்லேலூயா. 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 இங்கே அவன் ஆண்டவர் சமூகத்தில் அவன் ஆண்டவர் சமூகத்தில் வார்த்தையை கேட்டு வாசிக்கும் பொழுது 18ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது அப்பொழுது யோசபா தரை மட்டும் முகங்குப்புற குனிந்து சகல அவன் யூதா கோத்திரத்தாரும் எருசலேம் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொண்டு அவன் பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. தாழ விழுந்து பாடியிருப்பான். அவன் ஆண்டவர் சமூகத்தில் அவன் பாடியிருப்பான். அவன் தனிமையின் பாதையில் தகப்பனை சோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ, தனிமையின் பாதையில் தகப்பனை தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே, எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே, இதற்கு ஈடு என்ன தருவேன்னா, இதற்கு ஈடு என்னை தருவேன்னா, இதற்கு ஈடு என்ன தருவேன்னா, இதற்கு ஈடு என்னை தருவேன்னா. அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் ஆண்டவருடைய வார்த்தை கிடைத்ததும் முகத்து பெற விழுந்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தினான். அல்லேலூயா. அவன் சொல்லியிருப்பான், ஆண்டவர் என்னையே தருகிறேன், இந்த யுத்தம் உம்முடையது. அல்லேலூயா. 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 இந்த யுத்தம் உம்முடையது சொல்லி முகத்து பெற ஆண்டவரை பணிந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். ஆரம்பித்த உடனே கர்த்தர் அங்கு யுத்தம் செய்கிறார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய அப்படி யுத்தத்துக்கு போக தான் ஆரம்பிச்சாங்க. ஆனால் யுத்தம் செய்யலை. கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க. அவன் யுத்தம் பண்ணல தேவ பிள்ளையே. இந்த 3-1 இருக்கிற இந்த யுத்த காலத்தில் அவன் 3-1 அல்ல, ராஜாக்களுக்கு ஆளுகை செய்கிற ஆண்டவர் உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த 3-1 அந்த 1 அவன் யோசபாத்தால கர்த்தரோடு கூட அந்த யுத்த காலத்தில் கர்த்தர் யுத்தம் பண்ணினார். அங்கே சொல்லப்பட்டது போல அவர்களுக்குள்ளே வெட்டுண்டு விழுந்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்களுக்குள்ளே காண்கிற இந்த சூளை அதற்குள்ளே மடிந்து போகும். அல்லேலூயா. அல்லேலூயா. உனக்கு எதிராக இருக்கிற சூளை அதற்குள்ளே மடிந்து போகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. யுத்தம் வாங்க கூட இல்லை கர்த்தரோடு கூட. அல்லேலூயா. 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 இப்படி பாடி ஆண்டவரை தனிமையின் பாதையில் எனக்கு எத்தனை அன்பு செய்துக்கென்று சொல்லி பாடி யோசபாத் போயிருப்பாங்க. அல்லேலூயா. யுத்தம் நடக்கிறத பார்த்தாங்க, விழுகிறதை பார்க்கிறார் ஜனங்கள், ஆச்சரியப்படுகிறார்கள். பாடும் பொழுது கர்த்தருடைய வல்லமை புறப்படுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தினார். 24-30 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்கே போய் யுத்தம் பண்ண போகிற தேவ பிள்ளையே, அந்த யுத்த காலத்தான பாளையத்தில் அவன் அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்ததான ஆசீர்வாதத்தை பொறுக்க போனார்கள். அல்லேலூயா. 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 24-30 வாசிக்கும் பொழுது அங்கு சொல்லப்படுறாங்க, பாடி 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 அவர்கள் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்ததான சகல விதமான யுத்த காலத்தின் ஆசீர்வாதத்தை பொறுக்க போனாங்க. அல்லேலூயா. 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 நீ யுத்தம் பண்ண போறியா, இல்ல ஆண்டவருக்கு யுத்த காலத்தில் ஜெயம் என்று தருகிற காரியத்தை ருசிக்க போறியா? அல்லேலூயா. அல்லேலூயா. நீ இந்த யுத்தம் இந்த சூழ்நிலை கர்த்தரோடு கூடன்னு சொல்லி விட்டுட்டேன்னு சொன்னா நிச்சயமா சொல்ல, நீ பாடி துதிக்க துதிக்க நீ துதித்து கொண்டே ஆண்டவர் சமூகத்தை உனக்கு ஆண்டவர் தருகிற காரியத்தை யுத்த களத்தில் உண்டாயிருக்கிற மேன்மைகளை நீ எடுக்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.
அவன் பாடிக்கொண்டே பாடிக்கொண்டே அவன் ஆண்டவர் சமூகத்திலிருந்து கடந்து போய் யுத்த களத்திலிருந்து அவன் பாடி பாடி ஆண்டவர் சமூகத்தில் அவன் சோத்திரம் அவன் பாடிக்கொண்டே இயேசு எந்தன் சங்கீதமானவர் அரணான கோட்டையுமாம் ஜீவனின் அதிபர் யான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம் ஜீவன் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம் அவர் அந்த சங்கீதமானவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதகணங்கள் போற்றும் தேவன் அவரே துதிகளின் மத்தியில் ஆமே தூதகணங்கள் போற்றும் தேவன் அவரே வேண்டேன் பக்தர்கள் குறைகள் கேட்கும் வேண்டிடும் குறைகள் கேட்கும் திக்காற்ற பிள்ளைகளின் ஆமே அவர் திக்காற்ற பிள்ளைகளும் தேவன் அவரே அவர் சங்கீதமானவர் அரணான கோட்டையுமாம் ஜீவன் அதிபதியான அவரை ஜீவிய காலம் வாழ்த்திடுவோம் ஜீவன் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம் அவர் அந்த சங்கீதமானவர் இரண்டு மூன்று பிறந்த நாமத்தினாம் இருதயம் ஒருமித்தால் அவன் நடல சொல்லுங்க இரண்டு மூன்று பிறந்த ஆமே இருதயம் ஒருமித்தால் அவன் நடுவில் இருப்பேன் எந்தவன் நமது தேவன் இருப்பேன் எந்தவன் நமது தேவன் இரு கரம் தட்டி என்னும் வாழ்த்திடுவோம் இரு கரம் என்னும் துதித்திடுவோம் அவர் அந்த சங்கீதமானவர் அரணான கோட்டையுமா ஜீவன் அதிபதியான அவரை ஜீவிய காலம் வாழ்த்திடுவோம் ஜீவன் அதிபதியான அவரை ஜீவிய காலம் வாழ்த்திடுவோம் அவர் அந்த சங்கீத மாணவ வானவ கிரிசே நம மதை வாழ்நாள் நாமே வானவர் கிரிசேசு வாழ்நாள் முழுவர் வாழ்த்திடுவோம் வருகை அவரோடு இணைந்து என்றும் அமேன் வருகையில் ஆமே வணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றிடுவோம் வணங்கு எல்லாம் சொல்லுங்க ஆமே வணங்குவோம் வாழ்த்து போற்றி யுத்தகத்தின் ஆஸ்வாதை வணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றிடுவோம் வணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றிடுவோம் வணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றிடுவோம் அவர் இந்த சங்கீதமானவர் அரணான கோட்டை நல்ல உச்சமா ஜீவனின் அதிபர் யான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம் ஜீவனின் அதிபர் யான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம் ஜீவன் அதிபதியான அவரை ஜீவிய கால அவன் யுத்தத்தில் ஜெயமெடுங்க அவன் ஜெயத்தை தருகிறான் அவன் யுத்தம் செய்யும்படி கல்ல யுத்தம் செய்யும்படி கல்ல யுத்த களத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை உனக்கு தரப்போகிற சுதந்திரமாய் இந்த மாசம் கர்த்தர் தரப்போகிற மேன்மையான வழிகளை நீ பொறுக்கிக் கொள்ளும்படி நீ சேர்த்துக் கொள்ளும்படி நீ சுதந்திரமாய் பெற்றுக் கொள்ளும்படி கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார் கர்த்தர் மகா பெரியவர் அவரை பணிந்து கொள்கிற ஜனத்தை கர்த்தர் யாதிரது அவர் உயர்த்துகிறார்
ஓ, யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது. இது நீ செய்ய வேண்டியதல்ல, கர்த்தர் இடைப்படுகிற யுத்தம். ஆமென், 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 ஆமென். யுத்த களத்துடைய மேன்மையை பாடி 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 ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஓ, ஆமென், 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 ஆமென். ஒரு யுத்த களத்துல அவன் யுத்தம் பண்ணும்படிக்கல்ல, யுத்தம் பண்ணும்படிக்கல்ல தேவ பிள்ளையே, யுத்தம் பண்ணும்படிக்கல்ல, குறைவில யுத்தம் பண்ணும்படிக்கல்ல, பயத்துல யுத்தம் பண்ணும்படிக்கல்ல, பயத்துல கர்த்தரை ஆராதிக்கும்படி, பயத்துல கர்த்தரை துதிக்கும்படி, பயத்துல கர்த்தரை பாடும்படி, கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிற மகத்துவத்தை நீ பொருத்தும்படி ஒரு கலதர சபரியாத்லா அவர்கள் வெட்டுண்டு 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 தங்களுக்குள்ள வெட்டுண்டு சூழ்நிலை எப்படி வந்ததோ, எப்படி தெரியாமல் வந்ததோ அப்படியே மாறி போறது, மாறி போகிறது, மாறி போகிறது, மாறி போகிறது, மாறி போகிறது. துதித்து பாடி மதலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை, ஆமென், மகிழ்ந்து பாடி எரிகோ. ஓ, துதி எடுத்தா சத்தானோடு வான் முறமுறதா, ஆமே, துதி எடுத்தா வான் முறுமுறுத்தா திரும்பி வருவாம். துதிக்கும் தாவீதுக்கோ கொஞ்சமும் பயமில்ல, துதிக்கும் தாவீதுக்கோ கொஞ்சமும் விசுவாச வார்த்தையால் கோலியாத்தை முறியடிச்சான், விசுவாச வார்த்தையா கோலியாத்தை முறியடிச்சான். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ, ஆமென், துதித்து பாடி மதிலை, ஓ, மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தா சத்தானோடு வா முறுமுறுத்தா, ஓரிபலா துதி எடுத்தா சத்தானோடு வா முறுமுறுத்தா திரும்பி வருவாம். துதி எடுத்தா எல்லாம் சொல்லுங்க, முறுமுறுத்தா திரும்பி வருவா. டேவிட் பாடினா சவுலுக்கு விடுதலை, டேவிட் பாடினா சவுலுக்கு விடுதலை. கலக்கம் நீங்கியது, ஆறுதல் வந்தது, கலக்கம் நீங்கியது, ஆறுதல் வந்தது. துதித்து பாடி மதிலை, ஓ, மகிழ்ந்து பாடி எரிகோ, எல்லாம் சொல்லுங்க, பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தா சாத்தானோடு வா முறுமுறுத்தா திரும்பி வருவா. துதி எடுத்தா முறுமுறுத்தா, அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவன் யுத்தம் கர்த்தருடையதாக இருந்தது. யோசபாத்தின் யுத்தம் அல்ல தேவ பிள்ளையே, கர்த்தர் யுத்தம், அந்த யுத்தம் கர்த்தருடையதாக இருந்தது. அங்கே பாடி 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 யுத்தம் பண்ண போகல, அவர்கள் பாடி பாடி யுத்தத்தில் இருக்கிறதால கர்த்தர் கொடுத்தவைகளை பொறுக்க போனார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உட்கார், ஒரு 5 நிமிஷம் கூட கர்த்தர் தந்திருக்கிற வார்த்தையை முடித்துட்டு கடந்து போம். கர்த்தர் நமக்கு பெரிய செய்வார் இவனமாக. ஆமென், ஸ்தோத்திரம். 24ஆம் வசனத்திலிருந்து ஸ்தோத்திரம் 30ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது, ஸ்தோத்திரம், சீக்கிரமா முடிச்சுறேன். 24ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வீட்டில் போய் வாசிக்கும் பொழுது அங்கே அழகா சொல்லப்பட்டு, அவனும் அவனுடைய ஜனத்தாரும் அந்நியான தேவனுடைய பிள்ளையை நீ மாத்திரமல்ல நீயும் உன் பிள்ளைகள் உன் குடும்பத்தார் அனைவரும் இந்த சுதந்திரமான பாக்கியத்தை புசிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர் தம்முடைய நன்மையான ஈவுகளை பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வருகை தாமதப்படுமாயின் நம்முடைய பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய அவன் யுத்தத்தில் நடக்கிறான மேன்மைகளை கர்த்தர் தருவாரா. அல்லேலூயா,
அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்வளவாய் அவர்கள் பாடி 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 யுத்தத்தில் துதிச்சு அவன் சோத்திரம் யுத்தம் செய்ய போகல. யுத்தத்தில் இருக்கிற காரியத்தை அவர்கள் சோத்திரம் பொறுக்க போனார்களாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கிலீஷ் அழகா இருக்கு. they went to collect the belongings. அல்லேலூயா. அந்த பிறர் யுத்தம் பண்ண ராஜாக்களுடைய எல்லா பொருட்கள் எல்லாவற்றையும் அவங்க கலெக்ட் பண்ண போனாங்க, பொறுக்க போனாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சூழ்நிலையில ஜெயத்தை தருகிற ஆண்டவர் அந்த சூழ்நிலையில உண்டாயிருக்கிற மகத்துவத்தை காண செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகிலும் ஆகிலும் அவன் எல்லாம் பாடி துதிதெல்லாம் சரிதான். அல்லேலூயா. எல்லா ஆண்டவருடைய நாமத்தை பாடி மகிமைப்படுத்தி யுத்தத்தில் ஜெயம் பெற்றதெல்லாம் உண்மைதான். அல்லேலூயா. ஆனா இதுல இந்த அதிகாரத்தில் 32ஆம் வசனத்திலிருந்து 37ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது கர்த்தர் சோத்திரம் யோசபாத்தை அவன் கர்த்தர் தண்டிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாத்தர் யுத்தம் பண்ணினது சரிதான், கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்தது சரிதான். ஆனா இந்த யுத்த களத்தில் பார்க்கும்போது யோசபாத்தை கர்த்தர் அவன் சோத்திரம் நேசிக்காம விடுகிறார். அல்லேலூயா. 32ஆம் வசனத்திலிருந்து சோத்திரம் 37ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது கர்த்தர் அங்க எச்சரிப்பை கொடுக்கிறார். நீ நான் சொல்லுகிற இந்த ராஜாக்களோட நீ பங்கு வையாத. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சொல்லிக் கொடுக்க நீ அகாசியா ராஜாவோடே அவன் அன்பு வைக்காத. அல்லேலூயா. உறவு வைக்காத. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா யோசபாத் சூழ்நிலைகளை பார்த்து அந்த கடைசி அதிகாரத்தில் கடைசியில் பார்க்கும் பொழுது அகாசியாவோட அவன் நல்லா ஐக்கியப்படுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு சங்கடமான காரியம் பாருங்க. 3 ராஜாக்கள் என்று கர்த்தர் யோசபாத்தை தாம் யுத்தம் செய்து தன்னுடைய திரள் சேனையோட கர்த்தர் யுத்தம் செய்து யுத்த பரிகாரியை நின்று யுத்தத்தை ஜெயம் பண்ணின ஆண்டவர் அவர் ஒரே ஒரு காரியம் தான் சொல்லுவார், நீ இந்த காரியத்தை மட்டும் செய்யாத. அல்லேலூயா. இல்லை அவர் சொல்லுவார், நீ இப்படி மட்டும் செய். அப்படி சொல்லுற காரியத்தில் இந்த யோசபாத் தவறி போகிற போல நீயும் நானும் தவறி போகக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு ஆண்டவர் இந்த 3 ராஜாக்களை போல 2 ராஜாக்களை போல 1 ராஜாக்களை போல இருக்கிற பொல்லாத சூழ்நிலைகளை கர்த்தர் உனக்கு அவர் நின்று உனக்கு ஜெயம் பெற்று தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தரும் பொழுது அவர் சொல்லுவார், சில காரியத்தை செய்ய சொல்லுவார், சில காரியத்தை செய்யாதுன்னு சொல்லுவார். அல்லேலூயா. அதை நீயும் நானும் செய்யவும் செய்யாதிருக்கவும் கடவும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாருங்க, நமக்கு எல்லாவற்றையும் நின்று கொண்டு செய்கிற ஆண்டவர் ஏதாவது ஒரு 2 காரியங்களை சொல்லும்போ அதை கீழ்ப்படியாமல் போகும்போ அது ஆண்டவருக்கு பிரியாமல் செய்யும்போ அவர் எவ்வளவு வேதனைப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் அவர் புறக்கணித்து தள்ளுவார் என்று அல்ல, அவர் நம்மளை நேசிக்கிறதால் நம்மளை கண்ணோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த காரியத்தை ஒன்று வாசித்து போவோம். 32ஆம் வசனத்தை வாசிங்கள். யோசபாத் யூதாவை அரசாண்டான். ராஜாவாகிற போது 35ஆம் வயதாயிருந்து 25 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். சில்கியில் குமாரத்தியாகிய அசுபாள் ஆசாவின் வழியிலே நடந்து அதை விட்டு விலகாதிருந்து கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்தான். ஆனாலும் ஜனங்கள் தங்கள் இருதயத்தை தேவனுக்கு இன்னும் நேராக்காதிருந்தார்கள். யோசபாத் எழுதி இருக்கிறது. 37ஆம் வசனத்தை வாசிங்க. 37 ஊரனாகிய எலியேசர் விரோதமாக
தீர்க்க தரிசனம் சொல்லி நீ அகசியாவோடே கூட்டிக் கொண்டபடியினால் கர்த்தர் உன்னுடைய கிரியைகளை முறித்து போட்டார் என்றால் அந்த கப்பல் உடைந்து போயிற்று. அவர்கள் தர்சித்து போக முடியாமல் போயிற்று. அல்லேலூயா. தெளிவாக இருக்கிறது, கப்பல் உடைந்து போயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை தான் சொன்னார். தகப்பனுடைய வழியில, தகப்பனா இருக்கிற ராஜாவுடைய வழியில அவனுடைய கூட்டு சேராத. அவங்களுக்கு இன்னும் என்ன செய்யல, அவன் எனக்கு பிரியமான காரியத்தை செய்யலன்னு சொன்னார். ஆனா சூழ்நிலைகளை பார்த்த யோசபாத் அவன் அங்கே சேருகிறான். கப்பல் உடைந்து போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்காக யுத்தம் பண்ணி தந்த ஆண்டவர், அவர் வேற ஒன்றும் எதிர்பார்க்கறது இல்லை. அல்லேலூயா. நீ யுத்தத்தில் பொறுக்கிறதையும் அவர் எதிர்பார்க்கறது இல்லை. நீ யுத்தத்தில் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறது அவர் எதிர்பார்க்கல. அவர் எதிர்பார்க்க சில காரியத்தை ஒருவேளை ஆண்டவர் உனக்கு தந்தது உண்டானால், அவர் சில காரியத்தை விட்டு விலகு என்று சொன்னது உண்டானால், சில காரியத்தை நிறைவேற்று என்று சொன்னது உண்டானால், நீ நிறைவேற்றாவிட்டால் வாழ்க்கை படகு உடைந்திராம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை படகை நேசிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சூத்திரம். ஆமா, வரலாற்று புஸ்தகங்கள்ல இங்கே வேதவசனம் சொல்ல கப்பல் உடைந்து போயிற்று அப்படி சொல்லும்போ நிச்சயம் அங்கே ஏதாவது ஒரு காரியம் சம்பவித்திருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கப்பல் ஏதாவது ஒரு காரியம் சம்பவித்திருக்கணும். யோசேபாத்துடைய கப்பலுடைய வடிவத்தை நீங்கள் வரலாற்று புஸ்தகங்களில் பார்க்கும் பொழுது அந்த கட்டமைப்புடைய வடிவம் அவ்வளவு பலன் உள்ளது. அல்லேலூயா. ஆனா இங்கே யோசபாத்துடைய கப்பல் உடைந்து போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே சோத்திரம் வரலாற்று புஸ்தகங்களில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த கப்பலுக்குள்ளே எப்படி அவன் சோத்திரம் தேசத்து அவன் எதிர்கொண்டு வந்த 3 ராஜாக்கள் மத்தியில் எப்படி வெட்டு நடந்ததோ, எப்படி அங்கே சத்தம் கூக்குரல் சத்தம் உண்டாயிற்றோ, அதே போல கப்பலின் அடிவாரத்தில் பெரும் கூச்சலின் சத்தம் உண்டாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. வேத புஸ்தகத்தில் கிளியரா எழுதியிருக்கான்னு தெரியல, கப்பல் உடைந்து போயிற்று. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆனா அதே வரலாற்று புஸ்தகங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அங்க சொல்லப்படுற அந்த பிரயாணத்துல அங்க எப்படி அந்த 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 யோசபாத்துக்கு விரோதமா அந்த ராஜாக்கள் மத்தியில யுத்தம் நடந்ததோ, அதே போல கப்பலின் அடிவாரத்துல யுத்தம் உண்டாயிற்று ஜனத்தாரு உள்ள. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பெரும் கூக்குரல் சத்தம் உண்டாயிற்று என்று சொல்லி புஸ்தகங்களை பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நீதி தவறாத ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையை நீ பாடி துதிச்சு ஆண்டவர் சமூகத்தில் ஜெயத்தை மேன்மைகளை மட்டும் பெறுகிறவளா இருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதாவது ஒரு 5 காரியம் சொன்னா அதுல ஒரு காரியமாவது நீங்கள் நிறைவேற்றுகிறவளா இருங்க. அல்லேலூயா. இல்ல 5 காரியம் தந்த 5 காரியத்தை நிறைவேற்றுகிறவளா இருங்க. அல்லேலூயா. இல்ல 5 காரியம் தந்த 2 காரியத்தை நிறைவேற்றுகிறவளா இருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகாசோடு நீங்கள் சேர்ந்தா, அகசியா என்று சொல்லப்படுகிற அந்த உறவோடு நீங்க சேர்ந்தா, தேவனை அவன் பின்பற்றாதிருக்கிற, தேவனை மறந்து சார்ந்திருக்கிற, உலகத்தை சார்ந்திருக்கிற ஜனத்தோடு சேராதே ஆண்டவர் சொல்லி நீ சேர்ந்திருந்து இயேசுவை விட்டு விலகி சந்தோஷமாய் பிரயாணம் படோன்னு நினைக்கிற சோதரம், அது நடக்காத காரியம். கப்பல் உடைந்து போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. கப்பல் உடைந்து போகும் பொழுது இங்கே சொல்லப்படுகிறது அவர்களுக்கு தர்ஷீசுக்கு போக கூடாமல் போயிற்று. அல்லேலூயா. போக கூடாமல் போயிட்டுனா அதுக்கடுத்து அவர்களுக்கு தர்ஷீசுக்கு போகக்கூடிய சூழ்நிலை அவர்களுக்கு வரல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் சகலவற்றையும் உனக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தின் அனுகூலமான துணையுமாய் இருப்பார்.